எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலான யோகக்ஷேத்ரா சேனலை உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், லைக் செய்யவும். இன்று ஒரு முக்கியமான ஸ்தலத்திலிருந்து வருகிறோம். கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய திருமங்கலக்குடி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பிராணநாதேஸ்வரர் என்ற ஸ்தலத்திலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம். இங்கே இருக்கக்கூடிய இறைவனின் பெயர் பிராணநாதேஸ்வரர். பிராணத்தை கொடுத்தவர், பிராணத்தைனா உயிரை கொடுத்தவர். அதாவது இங்கே இந்த இடத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவின் மந்திரி ஒரு சமயத்தில் இறந்து விடுகிறார். அவருக்கு ஈமச்சடங்கு எடுத்துக்கொள்ள எல்லோரும் இடுகாட்டுக்கு செல்லும்போது அவர் மனைவி வேண்டிக் கொள்கிறார். இங்கே இருக்கக்கூடிய நாயகியான மங்கள நாயகியை வேண்டிக் கொண்டு எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அதன்படியே இடுகாட்டில் அவரை இட்டு வரும்போது அந்த மந்திரி எழுந்து உட்கார்ந்து விடுகிறார். தினமும் அவருக்கு பிராணனம் பண்ணுகிறார். அதாவது பிராணத்தை கொடுத்ததனால் இவருக்கு பிராணநாதேஸ்வரர் என்று பெயர். இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மங்களம்னே வரும். அம்பாள் பேர் மங்களாம்பிகை, விநாயகர் மங்கள விநாயகர்னு பேர், சுவாமி பேர் பிராணநாதேஸ்வரர். பிராணத்தை கொடுத்ததால் பிராணநாதேஸ்வரர் என்று பெயர். ஆனால் இந்த கோயில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தின் பேரும் மங்கள தீர்த்தம் என்று பெயர் பெற்றுள்ளது. இதில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அனைத்து நவக்கிரகங்களுக்கும் சிவபெருமானால் தோஷங்கள் நிவர்த்தி கொடுத்ததனால் இந்த நவக்கிரக கஷேத்ராடனம் போகிறவாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த திருமங்கலக்குடி கோயிலுக்கு முதலிலே இறைவனை வேண்டிக் கொண்டு, இறைவியை வேண்டிக் கொண்டு இங்கிருந்து சூரியனார் கோயிலிலிருந்து ஆரம்பித்தால் அந்த நவக்கிரக கஷேத்ராடனம் அவளுக்கு நல்லபடியாக முடிந்து நவக்கிரகத்தின் அனுகிரகம் கிடைக்கும் என்பதில் ஐயப்பாடு. அதனாலே எல்லோரும் ஒருமுறை இந்த கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த திருமங்கலக்குடியை திருமணம் ஆகாத பெண்கள், ஆண்கள் எல்லோருக்கும் மாங்கல்ய தோஷம், கலஸ்திர தோஷம் போன்ற தோஷங்கள் நிவர்த்தி பெற இந்த ஸ்தலத்தில் வழிபட்டால் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி விரைவில் அவளுக்கு திருமணம் கைகூடி வரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அதனால் இந்த கோயில் எல்லோரும் வழிபட்டு இறைவனின் அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இருக்கின்ற சந்திரசேகரையும் ஈரோடு நன்றி.